ஐபிஎல் என்ற வார்த்தையை சொன்னதும் டக்கென பலரின் நினைவுக்கு வரும் ஒரு பெயர் என்றால் அது தோனியுடையதுதான். 2008ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஐபிஎல் தொடரில் கடந்த 16 ஆண்டுகளாக தனி ஒரு சாம்ராஜ்யமே நடத்தி வரும் தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்தி வருவதுடன் மட்டுமில்லாமல் அந்த அணிக்காக 5 முறை கோப்பையும் வென்று கொடுத்துள்ளார். 2 ஆண்டு தடைக்கு பின்னர் மீண்டும் ஐபிஎல் தொடரில் ஆடத் தொடங்கிய சிஎஸ்கே, சீனியர் வீரர்களை கொண்டு கம்பேக் கொடுத்த அதே ஆண்டில் கோப்பையை வென்றும் அசத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கடந்த ஆண்டு நடந்த ஐபிஎல் கோப்பையிலும் இறுதிப் பந்தில் த்ரில் வெற்றி பெற்று நடப்பு சாம்பியனாக இருக்கும் அவர்கள் இந்த முறையும் கோப்பையை கைப்பற்றி வரலாறு படைக்க உள்ளதாகவும் ரசிகர்கள் குறிப்பிட்டு வருகின்றனர். இதுதான் தோனியின் கடைசி ஐபிஎல் சீசன் என்ற ஒரு கருத்து சிஎஸ்கே ரசிகர்களை சற்று சோகத்தில் ஆழ்த்தினாலும், கோப்பையை கைப்பற்றி தலைவன் ஒரு அருமையான விடைபெறலாக இருக்க வேண்டும் என்ற ஆவலிலும் உள்ளனர். இதற்கிடையில் இந்த ஆண்டு ஐபிஎல் தொடருக்கான முதல் 21 போட்டிகள் அடங்கிய அட்டவணை தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் போட்டி சேப்பாக்கம் மைதானத்தில் சிஎஸ்கே மற்றும் ஆர்சிபி ஆகிய அணிகளுக்கு இடையே மார்ச் 22ஆம் தேதி நடைபெற உள்ளது. சேப்பாக்கத்தில் சிஎஸ்கே கால் பதித்தாலே பெரும்பாலான போட்டிகளில் அவர்கள் வெற்றி பெற்றுதான் உள்ளனர். இதனால் இந்த முறையும் ஆர்சிபி அணியை வீழ்த்தி தங்களின் 15வது ஐபிஎல் பயணத்தை வெற்றிகரமாக தொடங்குவார்கள் என்றும் ரசிகர்கள் குதூகலத்தில் உள்ளனர். இதற்கிடையே கடந்த 7 ஐபிஎல் சீசன்களில் எந்த அணியும் செய்யாத ஒரு முக்கியமான சம்பவத்தை சிஎஸ்கே அணி இந்த முறை செய்ய உள்ளது. நடைபெறவிருக்கும் 17வது ஐபிஎல் சீசனுடன் சேர்ந்து ஒரு அணி முதல் போட்டியில் 9வது முறையாக களமிறங்க உள்ளது என்றால் அது சிஎஸ்கே மட்டும்தான். அப்படி இருக்கையில் கடந்த 2018 முதல் 2024ஆம் ஆண்டு வரையுள்ள 7 சீசன்களில் சிஎஸ்கே அணி 7வது முறையாக முதல் போட்டியில் களமிறங்க உள்ளது என்பதுதான் இதில் கூடுதல் சிறப்பான விஷயம். 2 ஆண்டு தடைக்கு பின்னர் 2018ஆம் ஆண்டு திரும்பி வந்த சிஎஸ்கே அதில் கோப்பையை கைப்பற்றியிருந்த போது முதல் போட்டியை அவர்கள்தான் ஆடியிருந்தனர். அது மட்டுமல்லாமல் 2022ஆம் ஆண்டு தொடங்கி 2024 வரை 3 சீசன்களிலும் முதல் போட்டியில் பங்கெடுத்த ஒரே அணி சிஎஸ்கே தான் என்பது குறிப்பிடத்தக்கது.